பொதுவாக நம்ம பொருளாதாரம் சார்ந்து பேசணும், அப்புறம் ஃபினான்ஷியல் மார்க்கெட் சார்ந்து பேசணும்னு எடுத்துக்கலாம். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா, இந்த வளர்ந்த நாடுகளில் வந்து பட்ஜெட் இஸ் இரலவெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது வருஷம் வரவு செலவு கணக்கு தாக்கல் பண்ண போகிறீங்க, இதில் போய் என்ன பெருசாக பேசுகிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு தான் வளர்ந்த நாடுகளில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அதை நோக்கி நம்ம பயணிக்க ஆரம்பிச்சிருக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் இப்போ வரக்கூடிய பட்ஜெட்லேயும் பார்க்க வேண்டியிருக்கு. ஏன் அப்படின்னு சொல்லும்போது, இதில் வந்து ஏற்கனவே ஜிஎஸ்டி டேக்ஸ் ரிலேட்டட் விஷயம்லாம் வெளியில் போயிடுச்சு. எந்த பொருளுக்கு கூடுதல் டேக்ஸு, எந்த பொருளுக்கு குறை, இதெல்லாம் பேசுறதுக்கான இடம் இல்லை. எல்லாம் ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு போயாச்சு. இங்கே பேசக்கூடிய இடம் எதுன்னு பார்க்கும்போது மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையிலும், அப்புறம் இன்கம் டேக்ஸ் ரிலேட்டடாக இண்டிவிஜுவலுக்கான விஷயத்தான் இதில் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதில் அப்படின்னு பார்க்கும்போது ஓவராலாக நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னு ஒரு லிஸ்ட்டு போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸில் அதில் பாயிண்ட் 1, 2 ஓகே ஃபிஸ்கல் டெஃபிசிட்டாக இவ்வளோ வரணும்னு எதிர்பார்க்குறாங்களா, அந்த டீட்டெயிலாக நான் அடுத்தடுத்த ரவுண்டில் சொல்கிறேன். இவ்வளோ வரணுமா, ஓகே டிக்கு வந்தாச்சு. அடுத்தது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் என்ன எதிர்பார்க்குறாங்க, இவ்வளோ எதிர்பார்க்குறாங்களா, பண்ணியாச்சு டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய, அதாவது மேக்ரோ லெவலில் அவுட் சைட் தி அவுட்டர் லேயர் ஆஃப் தி எக்கானமி அப்படின்னு பார்க்கும்போது எஸ் எல்லாம் டிக் அடிக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் உள்ளே போகும்போது எந்த பெரிய மாற்றம் இல்லை அப்படின்றதும், இது வந்து ஒரு பக்கம் கார்ப்பரேட்ஸ்க்கு ஓரளவுக்கு சலுகைகள் கொடுக்குறதும், தனி மனிதருக்கு அப்படின்னு வரும்போது தொழில் ரீதியாக பெரிய அளவில் ஒரு மாற்றம் இல்லை. இன்னொன்று சொல்லப்போனால் எதிர்பார்த்தது எதுவும் நடத்தப்படவில்லை எம்எஸ்எம்இ செக்டார்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படின்றதும், ஃபைனான்ஷியல் மார்க்கெட் சம்மந்தமாக எதிர்பார்த்த விஷயங்கள் எதுவுமே இந்த பட்ஜெட்டில் நடத்தவில்லை அப்படின்றதான் ஒரு அவுட்லைன்.